அண்ணன் சீமான் பேசும்போது நெய்தல் பட கட்டுவேங்கிறத மீண்டும் உறுதிப்பட சொன்னார். அதே மாதிரி என் மீனவனை மட்டும் தொட்டா அதை நான் மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாற்றுவேன், இதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு அவன் என்ன தேடி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். நான் இன்னைக்கு வேணா கூண்டுக்குள்ளேருந்து கத்தலாம், ஆனால் நாளைக்கு நான் கூரை மேலேருந்து கத்துவேன், நான் கோட்டையிலேருந்து கத்துவேன், அந்த சமயத்தில் எல்லாரும் என்னை தேடி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். பைபிளில் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு புதுமையாக சொல்ல போகிற ஒரு விஷயத்தை அண்ணன் சீமான் சுட்டி காட்டினார். சீமோன் ஒரு மீனவர் போய் கடலில் உள்ள மீனுக்காக தேடிட்டு வந்து கடைசி எங்கேயுமே மீன் கிடைக்கலன்னு புலம்பும் போது இயேசு கிறிஸ்து சொன்னது, நம்பிக்கையோட வலை வீசு, இந்த கரையில் வீசு, உனக்கு மீன் கிடைக்குன்னு சொன்னார். அப்போது அந்த சீமோன் வலையை வீசினார், ஏகப்பட்ட மீன்கள் கிடைச்சிச்சு. அதே போல் இது கிட்டத்தட்ட அண்ணன் சீமானுக்கு பிறந்துற மாதிரி இருக்குது. நாம் தமிழர் கட்சி எத்தனையோ தேர்தல்களை போட்டியிட்டு வெற்றி கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அந்த கடவுளர்களே, அந்த தேவ தூதர்களே சொல்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நம்பிக்கையோடு இரு சீமான், நம்பிக்கையோடு நீ வலை வீசு, நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன்.